Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம prawn மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மசாலா ரெடி பண்றதுக்காக ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகுனதும் 3 to 4 ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஃபைனா சாப் பண்ணி நீங்க mix பண்ணிக்கோங்க. அதுல அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நீங்க சாட்டே பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடும். இப்போ நான் கொஞ்சம் salt போட்டுக்கிறேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலே ஃபுல்லாக வந்து அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போயிடணும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்போவுமே வெளியிலேருந்து வாங்காதீங்க, வீட்லேயே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். 2 பெரிய ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போகிற வரைக்கும் அந்த இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயம் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணுங்க. பாருங்க, இது ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் மசாலா எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மசாலா நல்லா வரும் உங்களுக்கு ப்ரான் மசாலா. இப்போ வந்து தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் பியூரி பண்ணி கூட நீங்கள் போடலாம், கட் பண்ணி கூட நீங்கள் போடலாம், உங்களோட இஷ்டம்தான். தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நல்லா அந்த சாஃப்ட் ஆகும். இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், இந்த தக்காளி ஃபுல்லாக வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மேஷ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தக்காளி ஃபுல்லாக சாஃப்ட் ஆகிடும். பாருங்கள், அந்த ஆயில் கூட ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ப்ரான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ப்ரான் வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நான் 2 சைடுமே கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், அதுக்கு நிறைய டைம் எல்லாம் எடுக்காது. இந்த மசாலாலேயே அது நல்லா கோட் ஆகட்டும், அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ ட்ரை மசாலாஸ் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ஸோ ரெட் சில்லி வந்து உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கோங்க, தனியாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறமா சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அது 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர், நல்ல டெக்ஸ்டர் கொடுக்கும் உங்கள் மசாலாவுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா நான் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து இப்போ தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு ½ டீ கப் போட்டால் மட்டும் போதும். நிறைய எல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரானோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம்லாம் நீங்கள் இதுலேயே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். அந்த ஆயில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணணும். நம்ம வந்து இது லிட் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
இது நான் டோட்டலாக வந்து 10 மினிட்ஸ் வந்து நான் வச்சேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் அந்த டெக்ஸ்டர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது சரியாகவே குக் ஆகாது, அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா வந்து இன்னும் உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ரைஸ் கூட சப்பாத்தி கூட தோசை கூட சாப்பிட்ணுன்னா இதே மாதிரி டெக்ஸ்டரில் நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் ப்ரான்லேயே வந்து இன்னொரு டிஷ் செஞ்சுருக்கேன், ப்ரான் பக்கோடா. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். நான் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன் அண்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயும் அந்த இது கொடுக்குறேன் லிங்க்கு. கண்டிப்பாக நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மசாலாவும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.